أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம். ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறைவனை அஞ்சுவோருக்கு இது வழிகாட்டி. الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள். والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. முஹம்மதே, உமக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் அவர்கள் நம்புவார்கள், மறுமையையும் உறுதியாக நம்புவார்கள். أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. அவர்களே தமது இறைவனிடமிருந்து பெற்ற நேர் வழியில் இருப்பவர்கள், அவர்களே வெற்றியாளர்கள். إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. ஏன் இறைவனை மறுப்போரை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தவரை சமமானதே, அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. அவர்களது உள்ளங்களிலும் செவியிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களின் பார்வைகளில் திரை உள்ளது, அவர்களுக்கு கடும் வேதனையும் உண்டு. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பினோம் என கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர், ஆனால் அவர்கள் நம்புவோர் அல்லர். يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. அல்லாஹுவையும் நம்பிக்கை கொண்டோரையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கின்றனர், உண்மையில் அவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனர், அவர்கள் உணர்வதில்லை. في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون. அவர்களின் உள்ளங்களில் நோய் இருக்கிறது, அல்லாஹுவும் அவர்களுக்கு நோயை அதிகமாக்கிவிட்டான். பொய் சொல்வோராக இருந்ததால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ. பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது நாங்கள் சீர்திருத்தம் செய்வோரே என கூறுகின்றனர். أَلَا إِنَّهُمْ هُمُ الْمُفْسِدُونَ وَلَكِنْ لَا يَشْعُرُونَ. கவனத்தில் கொள்க, அவர்களை குழப்பம் செய்பவர்கள், எனினும் அவர்கள் உணரமாட்டார்கள். وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ أَلَا إِنَّهُمْ هُمُ السُّفَهَاءُ وَلَكِنْ لَا يَعْلَمُونَ. இந்த மக்கள் நம்பிக்கை கொண்டது போல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது
இம்மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நம்புவோமா என கேட்கின்றனர். கவனத்தில் கொள்க, அவர்களே மூடர்கள், ஆயினும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ. நம்பிக்கை கொண்டோரை அவர்கள் சந்திக்கும் போது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என கூறுகின்றனர். தமது ஷைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது நாங்கள் உங்களை சேர்ந்தவர்களே, நாங்கள் அவர்களை கேலி செய்வோரே என கூறுகின்றனர். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். அல்லாஹ்வோ அவர்களை கேலி செய்கிறான், அவர்களது அத்துமீறலில் அவர்களை தடுமாற விட்டு விடுகிறான். أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. அவர்களே நேர் வழியை விற்று வழிகேட்டை வாங்கியவர்கள், எனவே அவர்களின் வியாபாரம் பயன் தராது, அவர்கள் நேர் வழி பெற்றோரும் அல்லர். مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون. ஒருவன் நெருப்பை மூட்டுகிறான், அந்த நெருப்பு அவனை சுற்றியுள்ளதை வெளிச்சமாக்கிய போது அவர்களின் ஒளியை போக்கி பார்க்க முடியாமல் இருள்களில் அவர்களை அல்லாஹ் விட்டுவிட்டான். இவனது தன்மை போன்றே வழிகேட்டை வாங்கிய இவர்களது தன்மையும் உள்ளது. இவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள், எனவே இவர்கள் நல்வழிக்கு திரும்ப மாட்டார்கள். أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين. அல்லது இவர்களது தன்மை வானிலிருந்து விழும் மழை போன்றது, அதில் இருள்களும் இடியும் மின்னலும் உள்ளன. இடி முழக்கத்தால் மரணத்திற்கு அஞ்சி தமது விரல்களை காதுகளில் வைத்துக் கொள்கின்றனர். தன்னை ஏற்க மறுப்போரை அல்லாஹ் முழுமையாக அறிபவன். يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. அவர்களின் பார்வைகளை மின்னல் பறித்துவிட பார்க்கிறது. அது அவர்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தும் போது அதில் நடக்கின்றனர், அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது நின்று விடுகின்றனர். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களின் செவியையும் பார்வைகளையும் போக்கியிருப்பான். எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன்.